மா நீங்கள் 4 மாசமா பேங்க்ல லோன் கட்டல. பேங்க்லேருந்து எவ்வளோ நோட்டீஸ் அனுப்பினாலும் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டீங்க. ஆனால் பேங்க்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு சீல் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. இல்லப்பா, கண்டிப்பா ஒரு மாசத்துல கட்டிடுறேன். இருந்த நகை எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்போ என்கிட்ட விற்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. உன் நிலைமை எங்களுக்கு புரியுதுங்கம்மா. ஆனால் காசு கட்டலன்னா இதாம்மா புரியுது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கம்மா. இல்லப்பா, ஒரு மாசத்துல எப்படியாவது கட்டிடும்பா. மா நான் வேணா மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஆனால் என்னால் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுமா. மொதல் 6 மாதம் டைமிங் தானே அமௌண்ட் கட்டியிருந்தீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எனக்கு ஒரே பையன், அவன் பேர் வினோத். அவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சி வச்சா வீட்டு கடன்லாம் கட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் அவன் 6 மாதம் ஒழுங்காக பணம் அனுப்பிச்சி வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்ககிட்டருந்து ஃபோனும் வரல, காசும் வரல. நான் ஃபோன் பண்ணா போக மாட்டேங்குது. மா உங்கள் பையன் நம்பர் சொல்லுங்கம்மா. 72 531. ஹலோ ஹலோ, நான் ராஜேஷ் பேசுகிறேன், ஆர்கே ஜுவல்லரியிலேருந்து. உங்கள் அம்மா போன மாதம் ஒரு கூப்பன் வாங்கினாங்க. அதுக்கு இப்போ 1 கோடி ரூபா காசு விழுந்திருக்கு. 1 கோடியா? இப்போ உங்கள் அம்மா உங்கள் கூட தானே இருக்காங்க? ஆமாம்மா, என் கூட தான் இருக்காங்க. நீங்கள் அனுப்பிடுங்க, காசு அனுப்பிடுங்க. அதில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எங்கள் கம்பெனி ரூல்ஸ் படி கூப்பன் யார் பேரில் இருக்கோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் காசு அனுப்ப முடியும். ஆனால் யார் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் காசு அனுப்புகிறோமோ அதில் மினிமம் பேலன்ஸாக ஒரு 10 லட்சம் ரூபாயாவது இருக்கணும். அதான். 10 லட்சமா? சரி, இப்போ நான் 10 லட்சத்தை எங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனா எனக்கு எப்போ 1 கோடி ரூபா கிடைக்கும்? ஒரு 2 நாளில் கிடைச்சிருங்க. ஓகே ஓகே ஓகே. நான் எங்கள் அம்மாவுக்கு 10 லட்ச ரூபா அனுப்பிட்டு உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன். ஓகே. மா உங்கள் பையன்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் பண்ணுவார். நான் சொன்ன போய் அப்படியே சொல்லுங்கள், உடனே காசு அனுப்பிடுவார். சரிங்களா? சரிப்பா. ஹலோ ஹலோ அம்மா, ஷான் பேசுகிறேம்மா. ஏதாச்சும் கூப்பன் ஏதாச்சும் வாங்கியிருந்தியாம்மா? ஏய், எங்கடா இருக்கிற? ஏன்டா எனக்கு ஃபோனே பண்ண மாட்டேங்கிற? எப்படி இருக்கன்னு கூட தெரிஞ்சுக்க முடியலையடா. என்னடா பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும்மா. கூப்பன் வாங்கினே இல்லையா? வாங்கினேன். உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன். வந்திருக்கான்னு பாரு. வந்துருச்சுப்பா. வந்துருச்சா? உன் அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் வந்த உடனே அதை என் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். உனக்கு பாசமே இல்லைல்ல? உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருப்பேன். ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணியாடா? இப்போ காசு வந்துருச்சுன்னு ஒன்று ஃபோன் பண்ணுறல்ல? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. உங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் என்னை விட உனக்கு இந்த காசு பெருசா போயிடுச்சுல. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த வீட்டை வித்து லோன் வாங்கி உன்னை அனுப்பிச்சு வச்சேன். ஆனா இப்படி நீ சுயநலமா மாறுவ நான் நினைச்சு கூட பார்க்கலடா. பிள்ளைங்க பெத்தவங்களை நல்லா பாத்துக்கிற காலம் போயிடுச்சு. இப்ப பெத்தவங்க பிள்ளைங்களை நம்ப கூடாதுன்ற நிலைமை வந்துருச்சு. பரவாயில்ல, என்ன நான் பாத்துக்கிறேன். உன்னை நீ பார்த்துக்கோ. சரி, நான் வைக்கிறேன். ரொம்ப நன்றி தம்பி. இன்னும் 2 நாள்ல ஆஃபீஸில் வந்து பணத்தை கட்டிடு. சரிங்கம்மா, வரோம். வாங்க.